Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலர்கள் 15 பேருக்கு முறையாக வரி வசூல் செய்யாதது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் மாநகராட்சி அலுவலர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரேம்குமார். முழுமையான விவரங்கள். திண்டுக்கல் மாநகராட்சியில் நிலுவை மற்றும் நடப்பு என ரூபாய் 54 கோடி ரூபாய் வரி வசூலாக வேண்டும். இதற்கிடையே இந்த நிதியாண்டு முடிவதற்கு இன்னும் 2 மாதங்களே நிலுவையில் உள்ள நிலையில் நிலுவை வரி தொகையை வசூலிக்க மாநகராட்சி அலுவலர்கள் தினசரி வேலை நாட்களில் காலை முதல் மதியம் வரை பணி நேரத்தில் ஒவ்வொரு வார்டாக சென்று வரி வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே முன்னதாக வரி வசூல் செய்வதற்காக மாநகராட்சி நிர்வாகம் மூலம் 14 குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டது. இதனிடையே சொத்து வரி 21 கோடி ரூபாயும், குடிநீர் கட்டணம் 14 கோடி ரூபாயும், மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் வாடகை பாக்கி 8 கோடியே 78 லட்சம் ரூபாயும், பாதாள சாக்கடை வரி 3 கோடி ரூபாய் என 54 கோடி வரை பாக்கி இருந்து வருகிறது. இந்நிலையில் முறையாக வரி வசூல் செய்யாத வருவாய் பிரிவு அலுவலர்கள் 15 பேருக்கு மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் தற்பொழுது வரி வசூல் செய்யாதது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதன் காரணமாக மாநகராட்சி அலுவலர்கள் மத்தியில் தற்பொழுது பெரும் பரபரப்பானது உருவாகியுள்ளது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். Taste the Daily.